ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ ஏதோ ஒன்று தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, இல்லை வேறு ஏதோ திருத்திக்கணுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். ஸோ என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேகமலை. மேகமலைங்கிறது உண்மையாலுமே ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் ப்ளேஸு. ஆனால் நிறையா பேர் அங்கே போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ஊட்டி, அப்புறம் வந்து கேரளா, அப்புறம் கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு இந்த மாதிரி தான் அதிகமாக போயிருப்பாங்க. மேகமலை யாரும் போயிருக்க மாட்டீங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் இந்த கொல்லிமலை, ஏற்காடோட உண்மையாலுமே இது பெஸ்ட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலே அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மலை வந்து. இது வந்து சின்ன மலை தான், ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ்ஸு ஊட்டி, கொடைக்கானலே மிஞ்சிரும், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இது எப்படி போகணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் தேனி வந்துடுங்க. தேனியிலேருந்து சின்னமனூர் வழியாக தான் வந்து மேகமலை போக முடியும். ஸோ போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா இந்த விண்டுமல், காற்றாலெல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வர செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தண்ணி பாட்டில், பிளாஸ்டிக் பொருள்லாம் கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே மேலேருந்து வர பஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வரும். மேலே வந்து கிராமம்லாம் இருக்குது. ஸோ தண்ணி பாட்டில் கொண்டு போனீங்கன்னா பிடுங்கி தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் காலையில் 6 மணிக்கு மேலே தான் போக முடியும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து கீழே இறங்க முடியாது. ஸோ நீ அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கோங்க. காலையில் ரொம்ப சீக்கிரமாக போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் 6 மணிக்குள்ளே ரிட்டன் ஆயிருங்க. ஒரு 5:30க்குள்ளே ரிட்டன் ஆயிருங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்த செக் போஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது ஒரு முருகன் கோயில். இங்கேயே ஒரு விசிட் போட்டு போயிட்டோம் நாங்கள். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 18 ஏர்பின் பெண்ட் இருக்கும். ஸோ எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரோடு சைட்லாம் பார்த்திங்கன்னா மழை சரிஞ்சு இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து சேஃபாக போங்க. இதில் பார்த்திங்கன்னா லாரி இதுக்கெலாம் வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா கண்டிப்பாக லாரிலாம் போச்சுன்னா வந்து சரிய ஆரம்பிக்கும். நீங்கள் போகிறப்பே அதை ஃபீல் பண்ணிங்க. 2 சைடும் மலைகள் இருக்கும். 2 சைடுமே பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்து போங்க, சேஃபாக போங்க போகிற வழியில். இதே மாதிரி மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேம் வந்து ரீச் ஆவீங்க. இது வந்து என்ன பிளேஸ்னால், போகிற வழியில் ஒரு ஸ்பாட் நல்லாயிருக்கும். ஸோ தான் அங்கே நின்று வியூ பார்க்கலான்னு சொல்லி நிறுத்திட்டோம். நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. இதில் தான் நீங்கள் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த குரங்குலாம் ஒரு பழஞ்செடி மாதிரி இந்த மாதிரிலாம் ஏன்டா சும்மா இருக்கிறத கூப்பிட்டு குரங்கு இருக்காதாண்ணா? அதுதான் கொடைக்கானலா? அது பாரு எப்படி இருக்குது மழை அங்கங்கே. சின்ன சின்ன குன்று அங்கங்கே இருக்குது. நீங்கள் மேலே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க நல்லாயிருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த தேயிலை தோட்டத்தில் மட்டும் இறங்கிடாதீங்க. நாங்கள் போன எல்லாத்து மேலேயுமே எங்களுக்கு அட்டைப்பூச்சி ஏறிடுச்சு. ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ இதாங்க இந்த மகாராஜா மேடுங்கிறது தான் எண்டு. ஸோ அங்கே தான் நம்ம போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு வர டேமே தான். இந்த டேம் சைடெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபோட்டோ மட்டும் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாராஜா மேட்டுக்கு போகிற வழி. ஸோ இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். இங்கே நின்று அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த மலையோட எண்டுலேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டு. அந்த மகாராஜா மெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இது இந்த வழியாக தான் போகணும். மேலே ஏறி போகணும், ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் ஏறி போனீங்கன்னா போயிடலாம். ஒரு 700 மீட்ரு மாதிரி தான் இருக்கும். ஏறினீங்கன்னா நீங்கள் மேலே போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இதுதான் இந்த மலையோட கெப்பாசிட்டி. இதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே அலோவ் கிடையாது. இங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க கவர்மெண்ட்டில். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அந்த 30 ரூபா கட்டிட்டு அப்படியே பொட்டினடியாக கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்துடும். மகாராஜா மெட்டுங்கிற வியூ பாயிண்ட் வந்துடும். இதில் தான் நடந்து போகணும். கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே பனி பெய்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வழுக்கும், இந்த மண்ணெல்லாம் வழுக்கும். ரெசிப்ட் சரி போகும்.
சரிண்ணா மண்டியா அதான் கேட்டாங்க கார் எதுக்கு சரி சொல்லாதீங்க. மண்ணில் இருக்காது அங்கே விட்டு கடி கடின்னு கடிச்சு பிடிச்சி அப்போ பேசுற. அது ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்தேன். அதுவும் இருக்கு முடிங்கிறான் ஏறவே மாட்டா. நிறைய டைம் போய்க்கிறீங்க, என்ன இறங்கலையா? நானும் போனதில்ல. நான் ஒரு டைம் தானே போனேன். நீனும் போனது இல்லையா? அங்க நம்ம அந்த மாதிரி கோயிலுக்குலாம் போகலாம். அது சூனி ரொம்ப வைக்கிறது. இழுசு போகுது. அது வந்து ரொம்ப இழுசுனா அந்த கொண்ட ஊசி வளைவுன்னு சொல்றாங்களா? என்னது ஸோ இதாங்க இப்படி தாங்க இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா இந்த மேகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமையிலே வந்து மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அதுக்கு அதுதான் இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழாவில் எல்லா மேகமே வரும், நல்லாவே அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வியூ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் மலையோட எண்டு, மேகமலையோட எண்டு இது தான். ஸோ கீழே வர வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயிலை தோட்டம் இதெல்லாம் நிறையா இருக்கும். அவங்க கவுர் கட்டி வச்சுக்கிறாங்க. அவனுங்க அங்கே போய் தான் கடைசி வீடியோ போட்டானுங்க. அந்த ஒரு கோயில். ஆனால் உள்ள எதுவும் இல்லை. முருகர் கோயில் கட்டிட்டு பாதியிலே விட்டுட்டாங்க. தலை பொருட்ட தண்ணி இல்லைங்கண்ணா. வெயில் வருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானலுங்கிற ஒரு அருவி லைட்டாக தெரியும். அது நம்ம கேங்கில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தாரு. ஸோ அதான் அது. ஸோ இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது கடைசி பாயிண்ட்டு. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்னென்ன பர்ச்சேசிங் பண்ணோம்னா ஒரு டீத்தூள் ஃபேக்ட்ரிக்கு போனோம். ஸோ அங்கேருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதுவும் நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது புது சேனல் தான், ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து 5 மணிக்குள்ளே போயிருங்க, இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் நாங்கள் சீக்கிரம் கிளம்புறோம்.